ஏப்ரல் 14 மே 14, ஜூலை 17 ஆகஸ்ட் 17, நவம்பர் 17 டிசம்பர் நிலையிலே இவர்கள் உடலும் நல்ல நிலையில் இருக்கும். அடுத்தபடியாக இவர்களுக்கு ஜனவரி 1 14ஆம் தேதி இருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் தை பிறந்து விட்டது. நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். நிறைய நல்ல நல்ல விஷயங்களை அன்பர்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே மார்கழி மாதம் நிறைய வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம் அல்லவா? அதனுடைய பலன்கள் எல்லாம் இந்த தை மாதங்களிலே நமக்கு வருகின்ற எல்லா மாதங்களிலும் நமக்கு கிடைக்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் 7:28, சூரிய அஸ்தமனம் 7:17. இன்றைய திதி தேய்பிறை துவாதசி திதி முடியும் நேரம் இன்று இரவு 10:46. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு 8:17 தான் இந்த கேட்டை நட்சத்திரம் முடிவடைந்து மூலம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 11:53 மதியம் 1:22 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:48 7:17 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:50 4:19 வரை. யமகண்ட நேரம் காலை 7:26 8:55 வரை. கூலிகன் காலை 10:24 11:53 வரை. சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இவர்களுக்கு நாளை 16ஆம் தேதி காலை 8:17 சந்திராசிரமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் தை பொங்கல் மற்றும் கரிநாள். நம்மளுடைய இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு ஈகை, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு இன்பம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு ஆக்கம், துலாம் ராசிக்கு தெளிவு, விருச்சக ராசிக்கு சாந்தம், தனுசு ராசிக்கு உறுதி, மகர ராசிக்கு தனம், கும்பராசிக்கு சுகம், மீன ராசிக்கு அலைச்சல். தொடர்ந்து ஆகில புத்தாண்டு வரிசையிலே இன்று கும்பராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 மற்றும் சதய நட்சத்திரம் 1, 2, 3, புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்கள் கும்பராசியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரத்திற்கு 3, 4ஆம் பாதங்களுக்கு நிதானம் அவசியம். சங்கடங்கள் இவர்களுக்கு விலகும். ஜென்ம ராசியிலிருந்து சனியும் விலகுவதால் குருவின் சஞ்சார பார்வைகள் எல்லாம் இவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். செல்வாக்கை உயர்த்தும். இவர்களுக்கு ஜனவரி 1 14ஆம் தேதி, ஏப்ரல் 14 மே 14, ஜூலை 17 ஆகஸ்ட் 17, நவம்பர் 17 டிசம்பர் 31 வரை சூரியன் முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழிலில் ஆதாயம், பணியில் உயர்வு தருவார். நல்ல விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கும். சதயம் 1, 2, 3 இவர்கள் உழைத்து உயரக்கூடிய தன்மை உள்ளவர்கள். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு விலகிவிடும். அடுத்து இவர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகிவிடும். நீண்ட நாள் இவர்கள் நினைத்து வந்த காரியம் இந்த வருடம் இவர்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். பண வரவு அதிகரிக்கும். இவர்களுக்கு ஜனவரி 1 14ஆம் தேதி வரை, ஏப்ரல் 14 மே 14, ஜூலை 17 ஆகஸ்ட் 17 இவர்கள் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நவம்பர் 17 டிசம்பர் 1ஆம் தேதி வரையிலும் கூட இவர்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய பலத்தை சூரிய பகவான் இவர்களுக்கு கொடுப்பார். சூரிய பகவான் 3, 6, 10, 11 இடங்களிலே சஞ்சரிக்கும் காலகட்டத்திலே இவர்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் அமையும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் வெற்றி நிச்சயம். இவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் இவர்களுக்கு நீங்குகிறது. எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இவர்களுக்கு உண்டாகும். பணவரவும் அதிகரிக்கும். உயர்ந்த ஒரு நல்ல நிலையில், சீரான நிலையில் இவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய உடலுக்கு நோய் வந்தது கூட நல்ல ஒரு சீரான நிலையில் இவர்கள் உடலும் நல்ல நிலையில் இருக்கும். அடுத்தபடியாக இவர்களுக்கு ஜனவரி 1 14ஆம் தேதி, ஏப்ரல் 14 மே 14, ஜூலை 17 ஆகஸ்ட் 17, நவம்பர் 17
டிசம்பர் 31 வரை இவங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சூரிய பகவான் இவர்களுக்கு நல்ல அருளை பொழிகிறார். ஸோ தொழிலிலும் நல்ல வெற்றி வரும். இவர்கள் நினைத்த காரியமும் நிறைவேறும். சூரிய பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே நன்மையை தருவார். உங்களுடைய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் கட்டாயமாக வெற்றி நிச்சயம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் நான் அந்த மகர ராசிக்கு சொன்னது போலே இந்த கும்பராசிக்கும் ஆஞ்சநேயர் வணங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பலம் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மூல நட்சத்திரம் வருகின்ற ஆஞ்சநேயர் பூஜை அன்று மிக சிறப்பாக அவரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்படையும். நன்றி, வணக்கம்.